வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீரே இந்தளூரிரே என்று மங்கை மன்னனும் பாடியதற்கேற்றாற்போல் திருப்பார்கடலிலே வெண்மை வண்ணத்தோடும் விபவ அவதாரத்திலே நீலமேக கொண்டல் வண்ணத்தோடும் காட்சி தரும் எம்பெருமானே, உன்னுடைய உண்மையான வண்ணம்தான் என்னவென்று காட்ட மாட்டாயா என வினவுகிறார். அவ்வண்ணமே திருப்பவள வண்ணனை தரிசித்த நாம் காஞ்சி மாநகரத்திலே வேளுக்கையிலே ஆளரியை முகுந்தனாய் தரிசித்து அவனுடைய அவதார உற்சவத்திலே பங்கு கொள்ள உள்ளோம். அதற்கு முன்னதாக மலைநாட்டு திவ்ய தேசமாம் திருநாவாயிலே முகுந்த நாராயணனை முன்னோர்க்கும் நமக்கு மோட்சம் தரும் எம்பெருமானை ஆழ்வார்கள் வழி நின்று கண்டு வணங்கி நிற்போம். நாவாய் என்னும் சொல்லுக்கு கப்பல், ஓடம், தோணி என்றும் பொருள் கொள்ளலாம். சம்சாரம் என்னும் கடலில் உழன்று கொண்டிருக்கும் நம்மை போன்ற சாமானியர்களை கரை சேர்க்கும் கப்பலாய் இருப்பவனே ஸ்ரீ மகாவிஷ்ணு. இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் இயல்புடைய திருமால் அவனை சரணடைந்த விஷ்ணு பக்தர்கள் அனைவருக்கும் மோட்சம் தரும் வல்லை படைத்தவனாய் விளங்குவதால் முகுந்தன் என்றே அழைக்கப்பட்டார். அந்த முகுந்த நாராயணன் உறையும் திவ்ய தேசமே திருநாவாய். திருமங்கையாழ்வார் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்யும் போது திருவல்லவாழ் திவ்ய தேசத்திற்கு 10 பாசுரங்கள் கொண்ட ஒரு பதிகமும், பின்பு திருமோழிக்களத்திற்கு 3 பாசுரங்களும், திருநாவாய் திவ்ய தேசத்திற்கு 2 பாசுரங்களையும் பாடி மகிழ்ந்தார். மலையாள திவ்ய தேசத்தை அதிகம் பாடியவர் நம்மாழ்வார். நாவாய் உரைகின்ற என் நாரணன் நம்பி ஆவா அடியேன் இவனென்றருளாயே என மூவடி மண்ணளந்த திருவிக்கிரமனை திருநாவாயில் போற்றுகிறார் திருநாவீருடைய பிரான். பராங்குசனை அடியொற்றி பரகாலனும் குவளையா பீடம் என்னும் மத யானையை அழித்த கண்ணனை திருக்கோஷ்டியூரிலே கண்டு வணங்கி பின்பு திருநாவாயிலும் பாடி மகிழ்ந்தார். மேலும் எம்பெருமான் மேல் தூது போகவிட்ட பறவைகள் வர காணாமையால் பராங்குச நாயகி நிலையிலே திருநாவாய் முகுந்தனை காண குறுக்கும் வகை உண்டுகொளோ என்று வினவுகிறார். இதையே குலசேகர ஆழ்வாரும் திருவித்துவக்கோட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் போது வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே என்று அருளிச் செய்தார். நடுக்கடலில் அகப்பட்டு கொண்ட பறவையானது பாய்மர கம்பத்தின் கூம்பின் மீது அமரும் நிலை போல் எம்பெருமானே உன்னையே புகழாக பற்றிக் கொண்டு கரை சேருவேன் என்று அவயப்பிரதன் என்னும் திருநாமம் உடைய திருவித்தவ கோட்டம்மானை சரணடைந்தார்.
நாவாய் திருவித்துவக்கோடு திவ்ய தேசங்களை தரை வழியே சென்று அடைய நீண்ட நேரமாகும். ஆனால் பாரத புழா ஆற்றிலே படகை கொண்டு பயணித்தால் எளிதாக சென்றடையலாம். அதைப்போல சோழ நாட்டிலே கோவிலடி மற்றும் திரு அன்பில் ஆகிய திவ்ய தேசங்களை காவிரி ஆற்றிலே படகின் மூலம் எளிதாக பயணித்து அடைய முடியும். ஆக நாவாய் உரைகின்ற நாரண நம்பி என நம்மாழ்வார் உரைத்ததற்கேற்ப நாவாய் உளானை நரையூரில் கண்டேனே என திருநரையூர் நம்பியை நாவாய் முகுந்தனாய் பாடி மகிழ்ந்தார் நாலுகவி பெருமாள். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு. இவர் இன்ன ஜாதி அப்படின்னு